இது இந்தியாவில் உள்ள அந்த புனித குண்டம். பரசுராமர் தனது தாயை கொன்ற பிறகு கையில் ஒட்டியிருந்த கோடாரியிலிருந்து விடுபட்ட இடம். இது மகா முனிவர் ஜமதக்னி மற்றும் அவரது பக்தியுள்ள மனைவி ரேணுகாவின் கதை. ரேணுகா தினமும் ஆற்றிலிருந்து சுடாத மண்பானையில் தண்ணீர் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவரது கற்பின் சக்தியால் அந்த மண்பானை உடையாது. அவர்களுக்கு 5 மகன்கள் இருந்தனர். அவர்களில் இளையவர் விஷ்ணு அவதாரமான பரசுராமர். ஒரு நாள் ரேணுகா சொர்க்க இசை கலைஞர்களான சில கந்தர்வர்கள் நதியில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டதை பார்த்தார். அதை பார்த்த ஒரு கணத்தில் அவரது மனம் சற்று மயங்கியது. அதே நொடியில் அவரது கற்பு சக்தி குறைந்தது. மண்பானையும் உடைந்தது. அவர் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது முனிவர் ஜமதக்னி தனது யோக சக்தியால் இதை அறிந்தார். அவரது மனம் சிதறியதை உணர்ந்து அவர் கடும் கோபம் அடைந்தார். தன் மகன்களிடம் தங்கள் தாயை கொல்லும்படி கட்டளையிட்டார். 4 மூத்த சகோதரர்கள் மறுத்ததால் கோபமடைந்த தந்தை அவர்களை உடனே கல்லாக மாற சபித்தார். இதற்கு பிறகு பரசுராமர் தந்தையின் கட்டளையை தர்மமாக கருதினார். கனத்த மனதுடன் கோடாரியை எடுத்து தன் தாயை கொன்றார். அவரது தலையை உடலில் இருந்து பிரித்தார். அவரது கீழ்ப்படிதலில் மகிழ்ந்த ஜமதக்னி ஒரு வரம் கேட்க சொன்னார். பரசுராமர் உடனே தன் தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று கேட்டார். கல்லாக மாறிய 4 சகோதரர்களும் விடுதலை பெற வேண்டும் என்றும் வேண்டினார். அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர். எதுவும் நடக்காதது போல் இருந்தது. ஆனால் கதை அங்கே முடிவடையவில்லை. தாயை கொன்ற பாவம் அந்த கோடாரியில் கரை போல ஒட்டி கொண்டது. அது அவரது கையில் இருந்து பிரியவே இல்லை. அந்த பாவத்திலிருந்து விடுபட அவர் இடமிடமாக அலைந்தார். ஆனால் எந்த தீர்த்தமும் அந்த கோடாரியை பிரிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் கிழக்கு இமயமலையில் உள்ள லோஹித் நதிக்கரையை அடைந்தார். அங்கு இந்த குண்டத்தின் நீரை தொட்டவுடன் ஒரு அதிசயம் நடந்தது. கோடாரி தானாகவே அவரது கையிலிருந்து விழுந்தது. இந்த புனித ஸ்தலம் இன்று அருணாச்சல பிரதேசத்தில் பரசுராம் குண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இந்த குண்டத்தில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையுடன் வருகின்றனர். அது பரசுராமரை பாவத்திலிருந்து விடுவித்தது போல.